வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அவர் எழுதின இப்போ திருப்புகழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு படை வீடாக பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை. மதுரை பக்கத்தில் இருக்கு இல்லையா, பழமுதிர்ச்சோலை மதுரையில் இருக்கு இல்லையா, அதில் அவர் எழுதின பாடல் அதை பார்க்க போகிறோம். வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயமத்தொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, வாதினை அடர்ந்த வேள்விழியர் தங்கள் மாயமத்தொழிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே, ஆதியோடும் அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்தர ரூபம் நிலை கொண்ட ஆடுமயில் என்பது அறியேனே, ஆதியோடும் அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே, ஆன தனி மந்தர ரூப நிலை கொண்ட ஆடுமயில் என்பது அறியேனே, நாதம் ஓடு விந்து வான உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடில் அது நின்று தொழுகேனே, நாதம் ஓடு விந்து வான உடல் கொண்டு நான் நிலம் அலைந்து திரிவேனே, நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எமையாழ்வாய், சூரர் குலம் வென்று பாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எமையாழ்வாய், சூரர் குலம் வென்று பாகையோடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே, சோலை மலை நின்ற பெருமாளே, பெருமாளே. இந்த பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுக்கு எது நம்ம பண்ணவும் இல்லை, எனக்கு எதை பற்றியும் தெரியாதப்பா, நீ தான் ஆட்கொள்ளணும், உன் மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சரணாகதின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. சோலைகள் நிறைந்த பழமுதிர்ச்சோலையில் அமர்ந்திருக்கும் வீற்றிருக்கும் என் முருகா, நீ தான் என்னை காப்பாற்றணும். அப்புறம் சூரர்களுக்காக குலத்தை, சூரருடைய குலத்தையே வென்று வாகை அதை வென்று இந்த தேவியானையை கல்யாணம் பண்ணிட்டேல்லப்பா, நீ சோலை மலையில் நின்றுட்டுருக்க இல்லையா, நீ தான் என்னை காப்பாற்றணும். எப்படி? ஜோதி உணர்கின்ற உங்கள் அப்பா சிவம், சிவம்னா மங்களம், மங்களத்தை உணர்கின்ற அந்த புத்தியை எனக்கு கொடுக்கணும்ப்பா. இதெல்லாம் நான் பண்ணியது கிடையாது, அதாவது நான் ஸ்லோகம்லாம் சொன்னதில்லை, தண்ணியெல்லாம் இறைச்சதில்லை, அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணி இறைச்சதில்லை, பூவெல்லாம் பொறிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் சொல்லியிருக்கார். அதோடு சேர்த்து நம்ம ஔவையார் பாடினா இல்லையா, விநாயகர் அகவல், அவள் சொன்னா இல்லையா, சவுண்ட் வைக்காத,
மூலாதாரத்து மூன்றழு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே. காலால்னா காற்றால் எழுப்பி. மூலாதாரத்து நம்ம உடம்புல 6 தாரங்கள் இருக்கு இல்லையா, 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எழுப்பி, எதனால்? சுவாச பயிற்சினால், மூச்சு பயிற்சினால். ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக காற்று தானே சுழன்றுருக்கு. நம்மளுக்கு எது பண்ணுறோமோ இல்லையோ பிராணாயாமம் பண்ணோன்னா உடம்பு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்னு சொல்கிறா இல்லையா. ஏன்னா பாடி ஃபுல்லாக காற்று இருக்குது. எப்படி தண்ணி 73% இருக்குன்றாலோ அதே மாதிரி காற்றும் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம பாடியே பஞ்சபூதத்தினால தானே ஆனது. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், அதனால தானே ஆனது. அதனால் அதை சொல்கிறா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டோடைய வரிக்கு வரி மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆறுமுகம்னு இதில் சொல்லியிருக்கா. அந்த ஆறுமுகத்துக்கான மீனிங் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆறுமுகம் என்ற தத்துவம் என்னத்தெல்லாம் சொல்கிறா? அகாரம், உக்காரம், மக்காரம், இது 3 சேர்ந்தது தான் ஃபஸ்ட்டு பிரணவ மந்திரம். பிரணவம்ன்றதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, அதனால் பிரணவம்னு சொல்லின்னு இருக்கேன். அகாரம், உக்காரம், மக்காரம், அப்புறமா நாதம், விந்து, சக்தி. நாதத்துக்கும் விந்துக்கும் உள்ள சக்தி, அதுவும் ஒரு தத்துவம். அகாரம், உக்காரம், மக்காரம், நாதம், விந்து, சக்தி, அது 6 சேர்ந்தது தான் ஆறுமுகனா வந்திருக்கார். அதுக்கப்புறம் ஆறுமுகம்ன்றது யாரோட பேர்? நம்ம சுப்பிரமணிய சுவாமியோட பேர். எதுக்கு? அடுத்தது என்ன தத்துவம்னா, சிவனுடைய 5 முகங்கள். சிவனுக்கு 5 முகங்கள் இருக்குது. அதோடு சேர்த்து அம்மாவுடைய முகமும் சேர்த்து 6 முகம்னுவா. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த அர்த்தநாரீஸ்வரர் சொல்கிறதுனால இது ஒர்க் அவுட் ஆகாது, ஆனாலும் சொல்லலாம் ஒரு விதத்துக்கு. இன்னொன்று 3வது விதம் என்னென்னா, ஆதி அந்தம் இல்லா பிறப்பு இல்லையா நம்ம பரமசிவன், அவர் ஆதி. இச்சாசக்தி, கிரியாசக்தி. பரம்னா பரபிரம்மத்துடைய பரபிரம்ம, ஞானம், குடிலா. இந்த 6 சக்திகளுடைய சொரூபம் தான் ஆறுமுகம், சக்திகளுடைய சொரூபம். அடுத்தது ஐஸ்வர்யம், 4வது வகையை நம்ம இப்படி சொல்லிக்கலாம். அதில் ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராகியம், இந்த 6 சேர்ந்தது தான் ஆறுமுகம். இந்த ஐஸ்வர்யம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், 16 ஐஸ்வர்யங்கள். வீரியம்னா அதனுடைய சக்தி. அப்புறம் புகழ்ன்றது நம்மளுக்கு நார்மலாகவே நம்ம ரூபா கொடுத்தோ இது பண்ணியோ புகழ் வரும் நம்மளுக்கு. ஆனால் திருன்றது இப்போ நம்ம திருப்புகழுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வேறு பேரே கிடையாது. அதுவாக திருப்புகழுக்கு புகழ் திருப்புகழ் தான் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஞானம், நம்மளுக்கு ஞானம் வரணும். வைராக்கியம், நம்ம சுவாமி கிட்ட சரணாகதி ஆகணும், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சரணாகதி ஆயிட்டோன்ற வைராக்கியத்தோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இதில் 6 ஆதாரங்கள் இருக்குது இல்லையா, அந்த 6 ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு உகந்த சுவாமி, எந்த சுவாமியை நம்ம வேண்டணும், அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டோன்னா இதில் நம்ம சொன்னதுக்கான மீனிங் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சு போயிடும். அதனால தான் இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆதாரம், அப்புறம் அது இருக்கிற இடம் நம்ம பாடியில் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அது பஞ்சபூதத்தில் எந்த ஸ்வரூபமாக இருக்குது, மண்ணா, காற்றா, நீரா, ஆகாயமா, மனமா அப்படின்றது. அடுத்தது வடிவம், எத்தனை இதழோடு அது சேர்ந்துருக்கு. அப்புறம் அக்காரமா, உக்காரமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது தலம், இந்த பஞ்சபூத இந்த இது இருக்கு இல்லையா, ஆதாரங்களுக்கான தலங்கள் எந்தெந்த தலத்தில் இருந்தோன்னா அந்த தலம் எந்த கோவிலுக்கு நம்ம போனோன்னா நம்மளுக்கு அந்த இது ஆக்டிவேட் ஆகுன்றதுக்கானது. அடுத்தது கடவுள், இந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உரியதான கடவுள் யாருன்றதை தெரிஞ்சுட்டோன்னா அந்த கடவுளை நம்ம பின்பற்றி வந்துட்டோன்னா ஒவ்வொரு ஆதார சக்கரமாக கிளியர் ஆகி நம்மக்கிட்ட பிந்து சக்கரம் இருக்கு இல்லையா கபாலத்தின் மேலே, அதுக்கு நம்மளுக்கு மோட்ச நிலைக்கு போவோம். முன்னாடியே பார்த்தோம் 101 நாடிகள் இருக்கும். அதில் ஒரு நாடி சுஷும்மா நாடி டைரெக்டாக கமலம் 1000 ஸ்தலம் இருக்குது தலையில் இருக்கிற இல்லையா தாமரை இதழ், அதுலேருந்து போச்சுன்னா நம்மளுக்கு மோட்சம் கிட்டும். மீதி 100 நாடி மூலிமா நம்ம போனோன்னா அடுத்த பிறவி இந்த வாழ்க்கை சூழலில் வர வேண்டியதுதான், வாழ்க்கை சக்கரத்துக்கு வர வேண்டியதுதான். வியாபாரத்தில் நம்ம திருப்பியும் வருவோம். இப்போ மூலாதாரம் குதம், அடியில் நம்மளுக்கு அடி வைத்து நம்மளுடைய யூரினல் அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா அங்கே இருக்குது. அதோடைய பஞ்சஸ்தலம் பஞ்சபூதம் மண். வடிவம் எப்படி இருக்கும்? 4 இதழ்களை கொண்டது. அகாரம்ல ஓம்காரமாக இருக்கும். தலம் திருவாரூரில் பிறந்தா புண்ணியம்னு சொல்லுவா. அதோடைய கடவுள் யார்? விநாயகர். எப்பயுமே விநாயகர் தானே எல்லாத்துக்குமே முதல் கடவுள்.
அதனால் விநாயகர். அடுத்தது சுவாதிஷ்டானம். அது எங்கே இருக்குன்னா தொப்புள் குடி இருக்கு இல்லையா, தொப்புள் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்குது, நேவலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதோடைய இது பஞ்சபூதம் அக்னி. அது எப்படி இருக்குன்னா 6 இதழை கொண்டதாக இருக்கும். இது 4 இதழாக இருக்கிறது முக்கோண வடிவத்திலையும், இது 6 இதழில் இருக்கிறது சதுர வடிவத்திலையும் இருக்கும். நகாரத்தை பேஸாக இருக்கும். இது திருவண்ணாமலை. அக்னினாலே திருவண்ணாமலை தான். பிரம்மன் அதோடைய தெய்வம். மணிப்பூரகம் மேல் வயிறு, மேலே வயிற்றுக்கு மேலே தொப்புள் கொடிக்கு மேலே, அது நீர் சக்தி. பஞ்சபூதத்தில் நீர் சக்தி. அங்கே 10 இதழ் கொண்ட நடுவட்டமாக இருக்கும். அது மகாரம். அது நீர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது திருவானைக்காவல். அகிலாண்டேஸ்வரி இருக்கிற ஜலகண்டேஸ்வரர், அவர் திருவானைக்காவல் திருமால். அடுத்தது அநாகதம். அநாகதம்ன்றது இதயத்துக்கிட்ட இருக்கும். அது காற்றுக்கு சொந்தமானது இடம். பஞ்சபூதத்தில் 12 இதழத்தை கொண்ட முக்கோண வடிவத்தில் கமலவட்டமாக இருக்கும். சிகாரத்துக்கு உரிதானது. திருக்காலகஸ்தி, காற்றுனாலே திருக்காலகஸ்தி, ருத்ரன் அங்கே இருக்கார். அடுத்தது விஷுப்தி. அது கண்டத்தில் இருக்கும். கண்டம்னா த்ரோட் கிட்ட இருக்கும். ஆகாய பஞ்சபூதத்தில் சம்பந்தமானது. 16 இதழ் கொண்டு 6 கோணம் நடுவட்டமாக இருக்கும். இது பக்காரம். சிதம்பரத்துக்கு இது ஆகாய ஸ்தலம்னாலே சிதம்பரம் தானே, மகேஸ்வரர். அதுக்கு ஆக்ஞான்றது புருவத்தின் நடுவில் இருக்கும். அதுதான் புருவத்தின் மத்தியமும் மனமும் ஒன்று இணையணும். 3 இதழ் கமலம் இருக்கும். அங்கே யகாரம் அங்கே இருக்குது. நமச்சிவாய இருக்கு இல்லையா, அந்த சிவாய யகாரம். அது காசி க்ஷேத்திரத்தை கொண்டு கொடுக்கறது. சதாசிவன் அங்கே இருக்க. நம்ம அப்பாவுடைய 5 தொழில் இருக்குல்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்கா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். அடுத்தது பிந்து சக்கரம். பிந்து சக்கரம்ன்றது நம்ம பிந்து சக்கரம் மேலே இருக்கு இல்லையா, தலைக்கு மேலே கபாலத்தின் மேலே இருக்கும். 1008 இதழ் கமலம் இருக்கும். அங்கே கையிலைநாதன் இல்லையா அப்பா, அங்கே இருக்கும். அது என்னது, சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம். நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட லாஸ்ட் என்ன சொல்கிறோம், ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபன்யை நமோ நமக சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அழகாக 6 முகத்தோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நம்ம உடம்புல இருக்கிற ஆதார சக்தியெல்லாம் எப்படி கலப்பணுன்றதை பார்த்தோம். நம்மளுக்கு குண்டலினி யோகம் வேணும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லின்னு இருக்கார். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த பாட்டுக்கான அர்த்தத்துக்கு போக போகிறோம். இப்போ வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சந்தோஷம். புரியலன்னா கமெண்ட் கொடுங்கோ, புரிய வைக்கலாம். சரியா? இப்போ பாட்டுக்கு போயிடலாம். வாதினை அடர்ந்த வேல் விழியர் தங்கள் அப்படின்னா வம்பு செய்வது போன்று அடர்ந்து நெருங்கிய வேலை ஒத்த கண்களை உடையவர்கள். எப்படி இருக்கும் பெண்களோட கண்கள், மானுக்கு இணையாக சொல்லுவா இல்லையா, மிரளும், இப்படி அப்படி இப்படின்னு பார்க்கும். அந்த மாதிரி மாய மது ஒழிந்து தெளியேனே, மயங்குதல். இந்த மாதிரி பொம்மநாட்டிகள் கிட்ட, அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்றா இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்கேனே நான், இந்த ஆசையிலேருந்து நான் தெளிவு பெறவில்லையே அப்படின்ற பெறணும்னு நம்ம எடுத்துக்கணும். மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து, நல்ல மலர்களால் ஆன மாலைகளை தொடுத்து, யாருக்கு போடுவோம், சுவாமிக்கு. மாப்பதம் அணிந்து பணியேனே, சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணோம், நல்ல பூவாலையோ எதனாலேயே நம்ம அர்ச்சனை கிருச்சனைலாம் நான் பண்ணலையேப்பா அப்படின்னு சொல்கிறார். நீ சீரிய அடிகளில் சூட்டி நான் பணியவில்லையே. ஆதியோடும் அந்தமாகிய நலங்கள், அதாவது டாப் டு பாட்டம் நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதை நம்ம யார்கிட்ட போய் கேட்க போகிறோம், ஆறுமுகன் என்று தெரியேனே. ஆறுமுகன் கிட்ட கேட்டாலே எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றதை எனக்கு தெரியாத இருக்கேனேப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது. ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூபநிலை தானே அவர். ஓம்காரம் தானே அவருடைய ஸ்வரூபமே. நம்ம அப்பா கண்ணிலேருந்து பிறந்திருக்கார் இல்லையா, நெற்றிக்கண்ணை திறந்து தானே பிறந்திருக்கார். அவருக்கே அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இல்லையா. மந்திரம், ஓம்கார மந்திரம், அதாவது பிரணவத்தை அவருக்கு உபதேசித்தார் இல்லையா. ஃபஸ்ட்டு யார், நம்ம பிரம்மாவை போய் ஜெயிலில் போட்டு எல்லாம் பண்ணினப்புறமா இவர் விடுவிப்பானோடனே என்ன சொன்னார் அவர், உங்களுக்கு தெரியுமா பிரணவ மந்திரத்தோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அப்பா, ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்பா இருக்கா, அந்த குழந்தை ஏபிசிடி சொல்கிறதோ அஐக்கு சொல்கிறதோ திருப்புகழே பாடித்துன்னா, இந்த காலத்தில் யாரும் பாடலை இல்லையா, அதனால் அப்படி சொன்னேன். திருப்புகழே பாடினா எவ்வளோ சமுத்தா அப்படியே உட்காந்து அவளுக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் அந்த மழலை சொல்லில் கேட்கணும்னு ஆசைப்படுவாளோ இல்லையோ. அதான் சொல்லுவாளே,
குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி நம்ம அப்பாவுக்கு ஆசை வந்துடுத்தோம். அப்பா நீ சொல்லுப்பா பிரணவத்துக்குடைய மீனிங்க, அர்த்தத்தை சொல்லுப்பா இன்னொன்னே அவர் அழகாக சிஷ்ய கோலத்தில் நீ உட்காரு, நீ கேட்குற கேள்வி அது உனக்கு புரியணும் இல்லையா, அப்போ நீ வந்து குரு சிஷ்ய பரம்பரையில் வரணும். அப்படி உட்காந்து கேட்டிங்கன்னா அப்போ சொல்லுவேன். இப்போ கேட்குற விதமே தப்பாக கேட்டுட்டு இருக்காளோ இல்லையா, உனக்கு தெரியுமா, தெரிஞ்சால் சொல்லு, என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விதண்டாவாதமாக கேட்குறாள். அப்படிலாம் கேட்காதீங்க. குரு சிஷ்ய சுபாவத்தில் முருகப்பெருமாள் மேலே உட்காந்துட்டு அப்பா கீழே மண்டிட்டுண்டு கையை மேலே வாய் மேலே மூடிண்டு கேட்டாரோ இல்லையோ, அவருக்கு வலது காதில் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே என்ன இனிமையாக என் குழந்தை சொல்கிறதுன்னுட்டு, அப்பா என்னுடைய இடது காதுக்கும் சொல்லுப்பான்னா, இதில் என்ன சூஷ்மம் இருக்குது, இடது காதில் நம்ம அம்மா இருக்கால அவளும் கொஞ்சம் கேட்டுக்கட்டும் அப்படின்னு அப்பாவுடைய ஆசை. எப்பயுமே அப்பாவுக்கு அப்படி தானே இருக்கும். அப்பா வெளியில் காட்டிக்க மாட்டா, எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டா, அது செய்கை மூலியமாக காட்டுவா இல்லையா. அதே மாதிரி அப்பா வந்து இடது காதலையும் சொல்லுப்பான்னு அது பார்வதி அம்மாவுக்கு போய் சேர்ந்தது இல்லையா, அர்த்தநாரி இல்லையா அவர், அந்த மாதிரி நடந்தது. அந்த மாதிரி ரூபநிலை இல்லையா, நீ மந்திரத்துடைய ரூபநிலை இல்லையா, ஒன்றை வேண்டாதுக்கு நான் இருந்துட்டேனே அப்படின்ற ஆடு மயில் என்பது அறியேனே, ஆடி ஆடி வரையிலப்பா, அந்த அழகான மயில் மேலே ஏறி உட்காந்து ஆடி வரியே, அந்த நிலையே நான் மறந்து போயிட்டேனேப்பா. நாதமோடு விந்துவான உடல் கொண்டு, நம்ம பாடியில் என்ன இருக்குது, சவுண்ட், அதான் சொன்னேன்னு இல்லையோ, காற்று இருக்குது இல்லையா, நம்மளுக்கு காற்றுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, சவுண்டு வரும். அந்த சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டு மூலியமாகவும் விந்து, அதாவது குழந்தைகள் பிறக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறா இல்லையா. இவர் அருணகிரிநாதர் ஜென்ன்றதுனால இந்த விந்துன்னு எழுதியிருக்கார். விந்து சேர்த்து உருவாகின இந்த உடல் தானே நாதமும் விந்துவும் அப்படின்னா, நம்ம ஒரு பாட்டில் கூட பார்த்தோம், நாத விந்து கலாதீனமோ நம, அதில் சொல்லியிருக்காரு இல்லையா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததுனால தானே நம்ம குழந்தைய பிறந்திருக்கோம். அந்த மாதிரி உடல் தானேப்பா இது. நானிலம் அலைந்து திரிவேனே, எல்லா ஊருக்கும் போய் எனக்கு துட்டு சம்பாதிக்கணும், நான் வாழ்க்கை நல்லா வாழணும் அப்படின்னு ஏதேதோ சுற்றி நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். 4 உலகத்துலேயும் என் உடம்பை வச்சுட்டு தூக்கிட்டு சுற்றின்னு வந்திருக்கேன். நான் நாடியதில் நின்று தொழுகேனேன்னா என்னுடைய நாடி நரம்பெல்லாம் விருப்புற்றுனா இந்த மாதிரி சுற்றி எல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா. இனிமேலான நான் உன்னை பார்க்கணும், இங்கே வந்து தொழவில்லையே அப்படின்னு இருக்குது. தொழுகேனே அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணலையே, அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று, சிவம் நம்மளுக்கு ஜோதியான அப்பா இருக்கார் இல்லையா, பரமேஸ்வரன் பரபிரம்மம், அவரை நான் வேண்டணும், ஒன்றை நான் வேண்டணும், சிவம் எனக்கு மங்களம் வரணும் அப்படின்னு சொல்கிறார். சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய், எனக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டேன், எல்லா கஷ்டமும் கொடுத்துட்டேன், இனிமேலான என்னை ஆட்கொள்ளப்பா, நான் உனக்கிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சரணாகதி ஆறேன். நீ எப்படிப்பட்டவன், சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று, நீ என்ன பண்ண, சூரர்களுடைய குலத்தையே நீ காப்பாற்றி கொடுத்த, அசுரர்கள்கிட்டேருந்து நீ காப்பாற்றி கொடுத்து உனக்கு அந்த சேனாதிபதி என்ற பட்டத்தை வாங்கிட்டு, தேவர்களின் சேனாதிபதி என்ற பட்டத்தை வாங்கிட்டு, உன்னுடைய கிரியாசக்தியான அந்த தேவயானையை நீ கல்யாணம் பண்ணிட்ட இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிற. நீ எங்கே இருக்க, சோலை மலை நின்ற பெருமாளே, இந்த அழகான இந்த பழமுதிர் சோலையில் அழகாக உட்காந்துருக்கியப்பா, எனக்கு அது புரியும். நம்மளுக்கு சதாசிவம்ன்றது ஆக்ஞ சக்தியோடைய சுவாமி தானே, அதனால் இதில் வந்து சக்தி ஓடும் பிரணவத்தை நம்ம அடைகின்ற 6வது நிலையை அடைகிறது நம்மளுக்கு எப்படின்றது இதில் சொல்லியிருக்க. இதில் எல்லாமே வந்து நெகட்டிவாக சொல்லியிருக்க. ஃபஸ்ட்டுலேருந்தே என்னால் முடியலை, என்னால் செய்யலை, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சொல்லிவிட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா மீனிங்கில் இப்படிலாம் இருந்திருக்கேன்ப்பா நான், நம்மளுமே சொல்லுவோம் இல்லையா, இத்தனை வருஷம் நான் என்னுடைய சம்பாத்தியம் வேணும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்படி ஓடி 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 ரொம்ப களைச்சி போயிட்டேன்ப்பா, எனக்கு இனிமேல் வேண்டாம். ஒரு நாள் ஒரு தாட்ஸ் வரும் இல்லையா, அந்த தாட்ஸாக நம்ம எடுத்துட்டு தான் இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சுதுன்னா எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.